உங்களுக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு அரசியல் வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா? கோழி அடிச்சு குருமா வைக்க போறோம் ஐயா, எல்லாரும் வாங்கய்யா, வாங்கயோ. நிச்சயமா அப்படி தோணுதில்லை அப்படிங்கறதா உண்மை. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மாப்பிள்ள. உனக்கு நடந்த அவமானம் எல்லாம் எனக்கு நடந்திருந்தா நல்லா என்னைக்கோ தூக்குல தொங்கிரும். ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும், அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்ல இருந்து செஞ்சா இன்னுமே ஈஸியா இருக்குமோ அப்படின்னு தோணி தான் வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட இருந்து கேட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு கிரவுண்ட்ல, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எப்படி திங்ஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும்போது அது நிஜமாவே பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன வள்ளுவராங்க இந்த உலகத்துக்கு பல கருத்துக்களை சொல்றதுக்கு? கணவர் நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 வேலை வெட்டி இல்லைன்னா வீட்டில் படுத்து தூங்குட, அதை விட்டு நம்ம நாதாரிக்கெல்லாம் லிஃப்ட் கொடுக்குற. அதாவது பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் மேலே வந்துடக்கூடாது, பெண்கள் படிச்சிடக்கூடாது, பெண்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச நிறைய பேர் ஒரு பாதையை நோக்கி போகும்போது நடுவில் வாட் எவர் பேரியர்ஸ் யூ ஃபேஸ், என்ன பேரியர்ஸா இருந்தாலுமே அதை கண்டுக்காம உங்க கோலை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். பேசுறவங்க பேசுவாங்க, வெர்பல் அபியூஸ் இருக்கும், பிசிக்கல் அபியூஸ் இருக்கும். வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது. ஸோ அரசியல்ல எப்படியாவது அரசியல்ல அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற, ஸோ அரசியல்ல எப்படியாவது அரசியல்ல அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற. பிசிக்கல் அபியூஸும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. அரசியல் களம் அப்படின்னு வரும்போது நிச்சயமா பிசிக்கல் அபியூஸையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அறுக்க தெரியாதவளுக்கு 58 அருவாளாம். பசங்களை உங்களை வந்து ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது ஏன்னு தெரியல, ஹாப்பி, கிரஷா இருக்கேன் அப்படிங்கறதுல ஹாப்பி. உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலே ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்காம இருக்கலாம், வைஷ்ணவியே பிடிக்காம இருக்கலாம். திருட்டு போய் முள்ள மாதிரி போய் இவங்க கூட சேராது. உடனே வேற கட்சிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா நடக்கிற மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட்டா அப்படிங்கிறதுல வைஷ்ணவி பாலிடிக்ஸ்க்கு வாஸ் நாட் ப்ரீ பிளான்ட். இதுதான் பாலிடிக்ஸ் தான் வரணும் அப்படின்னு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஒரு பார்ட்டிக்கு போவோம். இவங்க நம்மளோட செயல்பாடுகள் ஆகட்டும், இவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் ஆகட்டும், மேடையில் பேசக்கூடிய விஷயங்களை ஆகட்டும் கீழே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போறோம். அப்படிங்கும்போது அது டிசப்பாயின்மெண்ட்ல போகுது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. நிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன டார்கெட் இருக்கு. ஆமா தெரியுது. குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமா என்ன டார்கெட் பண்றாங்கங்கிற கேள்வியை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாரு. அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? பெண்களை எதிர்த்து யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியில சேரணும், நானும் வந்து செயல் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். என்ன விட நீங்க மேபி இங்க சிலர் எல்டரா இருப்பீங்க, சிலர் யங்கரா இருப்பீங்க. பட் எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஐ நாட் that elderly person. அவன் பேச்ச கேட்காத, அவன் ஒரு லூசு மண்டகோளாறு உள்ளவன். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா விஷயமும் ஒரு நடிகராகட்டும், ஒரு நடிகை ஆகட்டும், அவங்க களத்துக்கு வந்தா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய क्वेश्चन மார்க் தான். அது அவங்க களத்துக்கு வந்தா தான் தெரியும். இது ஒரு சொரி நாய் சாவ போகுது, நாடகம் பண்ணிட்டு வந்துடுறேன்னா அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரெசன்ஸ்லேயே அவங்க ஃபீல்டுக்கு வந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அது நம்மளை நாமே முட்டாளாக்கிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஏமாந்தவ தான் வைஷ்ணவியும். நான் ஸ்க்ரீனில் பார்த்த விஷயம் உண்மையாகவே களத்தில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் ட்ரூ. அதனால எவ்வளோ டீசெண்டாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? பார்த்து உங்க வாக்குகள் குறிப்பா பெண்கள், இளம் பெண்களோட வாக்குகள் என்னோட ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குகள். அதனால உங்க வாக்க தெளிவா, ஆக்சுவலி கேம்பெயினா போயிடுச்சு, பட் ஸ்டில் ஐம் சாரி, தெளிவா வந்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது.